ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம சூர்யா மகா கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப கரெக்டா அங்க அழகி பாப்பா வந்து அந்த ரொமான்ஸையே கெடுத்து விட்டுறாங்க. நம்ம சூர்யா எவ்வளவோ பாட்டி கூடயே போய் படு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்ம அழகி பாப்பா முடியவே முடியாது, நான் உங்களோட தான் படுப்பேன் அப்படின்னு பெட்ல 2 பேருக்கும் நடுப்புற வந்து படுத்துக்குது. ஸோ சூர்யாவால எதுவுமே பண்ண முடியல மகா கிட்ட. ஸோ மறுநாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் ஐஸ்வர்யாவுக்காக டேப்லெட் வாங்கிட்டு வந்து குடுக்குறாப்ல. நம்ம ஐஸ்வர்யா சும்மா இருப்பாங்களா? அந்த டேப்லெட்ட தூக்கி போட்டு, "நீ தான் என் மூஞ்சி முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு வந்த?" அப்படின்னு கௌதம புடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற சித்ரா தேவி சும்மா இருப்பாங்களா? பயங்கரமா ஐஸ்வர்யாவ திட்டி, "இந்த வீட்ல வேற யாருமே தப்பே பண்ணலையா? என் பையனுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பே குடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இவ்ளோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு விஜய் செஞ்சதெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா செஞ்சதெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. இவ்ளோ தப்பு பண்ணிட்டு இவங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க. என் பையன் பண்ண தப்ப மட்டும் குத்தி குத்தி காமிப்பீங்களா? அப்படின்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த இடத்துல வாக்குவாதம் பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்படியே உட்டரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி, பிரச்சனைய அப்படியே முடிச்சர்றாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யா ஆபீஸ்க்கு போன உடனே பணத்த குடுத்துட்டாங்களா? போய் வாங்கிட்டு வரட்டுமா? அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்ல பணத்த செட்டில் பண்ணிட்டாங்க. பணத்த எடுத்துட்டு வரப்போறது யார் தெரியுமா? அப்படின்னு பார்த்தா, நம்ம மகா தான் அந்த பணத்த எடுத்துக்கிட்டு வராங்க. எல்லாருமே கை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ "மகா நீ எப்படி பணத்த எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா உங்கள அடிச்சு ரத்த காயத்த ஏற்படுத்துனாங்கல்ல, நான் சும்மா விட்டுருவேனா?" அப்படின்னு டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மகா. ஆக மொத்தத்துல அந்த பணத்துல தான் ஏதோ ஒரு ஆப்பு வச்சிருக்கிறாப்ல நம்ம கௌதம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.